ஆமா, நீதியரசர் வந்து பெருந்தன்மையா விட்டுட்டாரு. அது வந்து அவரா இருக்க அறிக்கையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் நீதியரசர் வந்து ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையானவர். இவங்க ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி அவர் கிடையாது. இவங்க ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி அவர் இருந்திருந்தாருன்னா நேற்று 4 பேரையும் எதையும் பேசாதீங்க, அப்பாலஜி கேட்டாலே விட்டுணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா எப்பவுமே அப்பாலஜி நான் மன்னிப்பு கேட்டேன்றதுனாலே விட்டுலான்னு எங்க சட்டம் கிடையாது. அது அவரோட ப்ரொரோகேட்டிவ். அவர் நேற்று எல்லாரும் அமைச்சிருக்கலாம், நேற்று சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கலாம். பண்ணல, இந்த 3 பேர் விட்டுட்டாரு. ஏன்னா நீங்க 3 பேரும் வந்து சொல்ற வேலையை செய்யற ஆளுங்க. ஆனா உங்களுக்கு முதலாளி யாரு? கலெக்டர். அவர் மேலதான் எனக்கு கோவம். அந்த கோவத்தை நான் விட மாட்டேன். அதனாலதான் அடுத்த மாசம் நான் வந்து 2ஆம் தேதி போட்டிருக்கேன். மார்ச் 2ஆம் தேதி போட்டிருக்கேன்னு சொன்னதுக்கு அதுக்கு உண்டான காரணம், நீங்கள்லாம் வந்து ஏவல் செய்தால் செய்யக்கூடிய ஆட்கள். ஒரு டிசியோ ஒரு கமிஷனரோ செய்யணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் யாருன்னு பார்த்தா கலெக்டர். நான் ஒரு ஆர்டர் போடுறேன், அந்த ஆர்டர் மதிக்காம 144 போடுறீங்க. அடுத்த நாள் 144 வாஷ் பண்றேன், அப்பவும் நீ அவர் அனுப்பாத, உள்ள யாரும் அனுப்பாதன்னு சொல்றீங்க. இதனால உங்க மேலதான் எனக்கு கோவம் அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் கிரின்னு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்தாரு. அவரும் அவர் வரும்போது ஒரு 5 சாரி கொண்டு வந்தாரு. ஒவ்வொரு எப்பப்பெல்லாம் தேவையோ எந்திரிச்சு அன்கண்டிஷனல் அப்பாலஜி நான் பண்றேன் அதுக்குன்னு கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இங்க யாரெல்லாம் அன்னைக்கு ஓவரா பேசினாங்களோ, இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல எந்தெந்த வழக்கறிஞர்லாம் தமிழக அரசின் சார்பா வந்தவங்க எல்லாம் கண்டெம்ட் முடியலையே, அப்பீல் டைம் அப்படிலாம் பேசினவங்க எல்லாருமே நேத்து வராம, ஏன்னா அவங்க பேசின மாதிரி வரக்கூடாது. அதுக்குன்னு சாரி கேட்கறதுக்குன்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்காங்க. பாவம், சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கூட்டு வந்து, சார் எப்பப்பெல்லாம் அவர் கேட்கிறாரோ எந்திரிச்சு அன்கண்டிஷனல் அப்பாலஜி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நேற்று கூட வந்து ஏஐஜி ரவீந்திரன் இருந்தாரு. அப்பீல் போறீங்கன்னா சொல்லுங்க, இப்போ நான் விட்டுறேன்னாரு. அப்பீல் போறேன்னு சொன்னவங்க, அது போறோம் நாங்க, ஆனா போல, ஆனா எப்ப போவோம்னு தெரியல, 90 நாள் டைம் இருக்குல்ல, எங்களை திடீர்னு இந்த மாதிரி கேள்வி கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம் அப்படிலாம் அவர் இது பண்ணி அப்புறம் போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, இது நடக்க போகுதுன்னு முதலே தெரியும். குறைந்தபட்சம் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் போட்ட ஆர்டரை நாங்க அப்பீல் பண்ணியிருக்கோம். அப்பீல் பண்ணிட்டு அது நின்றுச்சுன்னா ஜிஆர்எஸ் போட்ட ஆர்டர் கரெக்ட். சப்போஸ் அவங்க வந்து எங்க அப்பீல் அலோவ் பண்ணிட்டு அவர் பண்ணது தப்புன்னு சொன்னாங்க, நாங்க கமெண்ட் அடிப்போம். அவரோட தீர்ப்பு தான், அப்போட அவர் இல்ல, அவர் தீர்ப்ப. அந்த குறைந்தபட்ச நாகரிகம் பொறுமை கூட இல்லாம அப்பீல் அங்க போட்ட உடனே இங்க ஊன் கத்தி எல்லாம் பயங்கரமா பண்ணி எதுக்கு அந்த டிராமாலாம்? இப்ப ஜிஆர் சாமிநாதன் பெருந்தன்மையில மேல வந்துட்டார்ல, நீங்க எவ்வளவு திட்டினீங்க, இம்பீச்மெண்ட் எல்லாம் போனீங்க, செல்லாது, இருந்தாலும் மன்னிச்சு விட்டுறேன். மன்னிப்பது பெரிய குணம்னுவாங்களே, மன்னிச்சுட்டார்ல. இப்ப மன்னிப்பு எவ்வளவு உங்களுக்கு அசிங்கம், தலைக்குனிவுல தமிழக அரசுக்கு.